அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அர்பன் ஈகோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மாடல், அதாவது நகர்ப்புற சூழல் மண்டல மறுசீரமைப்பு மாதிரி. அப்படின்னு என்னது சார் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு இடத்துல வந்து குப்பைகள் அதிகமாக தேங்கக்கூடிய இடங்கள் உங்களுடைய நகர்ப்புறத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லனாலும் இருக்கலாம் அல்லது எந்த ஸ்டேட்லனாலும் இருக்கலாம். ஸோ அதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா, அதில் தலைநகரத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே நிறைய குப்பைகள் இருக்கும். சிட்டி சைடில் இருந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே நிறைய குப்பைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. குப்பையை கொட்டுறதுக்கு தனியாக வந்து இடங்கள் கிடையாது அப்படின்றதுனால அங்கங்கே அப்படியே குப்பைகளை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் பிளாட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாட் எம்டி பிளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா சுத்தம் அந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதே போல் அந்த இடத்துல ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பக்கத்தில் அப்படியே கொண்டு போய் குப்பை எல்லாத்தையும் போடுறது, ஒட்டுமொத்த மக்களும் மொத்தமாக அந்த இடத்துல குப்பையை கொண்டு போய் தட்டுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த குப்பைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து அதை கிளியர் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொல்யூஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, சுற்றுப்புற சூழல் மாசுபாடு, அதுவும் எஸ்பெஷலி லேண்ட் பொல்யூஷன், சரியா, நில மாசுபாடு, அந்த மாதிரி மாசுபாடு இந்த ஏரியாவை அப்படியே கிளியர் பண்ணி அதை வந்து ஒரு வாட்டர் பாடி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வாட்டர் பாடியில் வந்து நியூ டைப் ஆஃப் வெஜிடேஷனை வச்சு அந்த வெஜிடேஷன் வச்சு நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு புது டைப் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் உருவாகிறதுக்கு பேர் தான் இந்த ஈகோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மாடல். அதுவும் அர்பன் சைடு, நகர்ப்புறத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு குப்பை குளங்கள் நிறைந்த பகுதி இருக்கு இல்லையா, அது ஏக்கர் கணக்கில் கூட இருக்கலாம், சரிங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவை ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டோட்டலாக அந்த இடத்த பராமரித்து அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் க்ளீன் பண்ணி திரும்ப ரீவேம்பிங் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பற்றி மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னங்க அது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை இருக்கு இல்லையா, சென்னை அங்கே வந்து அடையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அடையாறு வந்து கடலில் கலக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷில் எஸ்சுரை அப்படின்னு வைப்பாங்க. அந்த ஆறு மட்டும் இல்லை, எந்த ஆறு வந்து கடலில் கலக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, கடலும் ஆறும் கலக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு பேர் எஸ்சுரைஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு தமிழில் கழிமுக துவாரம் அப்படிம்பாங்க, ரைட்டா. அதுக்கு முன்னாடி, சரியா, அது சின்ன சின்ன ஓடைகளாக மாறி அதுக்கப்புறம் தான் வந்து அது கடலில் கலக்கும். ஸோ அந்த மாதிரியான ஓடைகளுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன பேர் அப்படின்னாக்கா க்ரீக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கடற்கழி அல்லது சிற்றோடை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, ரைட்டா. ஸோ இந்த கடற்கழி அல்லது சிற்றோடை ஆக மாறி அது கடலில் கலக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. குப்பைகள் எல்லாத்தையும் போட்டு அந்த குப்பைகள் எல்லாம் அந்த இடத்துல டம்ப் ஆகி அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ள ஃபுல்லாக குப்பைகள் நிரம்பி காணப்பட்டது, சரிங்களா. இதனால தான் வந்து அதை கிளியராக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓரளவு அந்த சென்னையில் வரக்கூடிய வெள்ளத்தை சரி பண்ணியிருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து வெள்ளங்கள் வர்றதுக்கு இதுவும் ஒரு சில காரணமாக இருக்கிறது, சரிங்களா. இதுதான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல, இதுவும் ஒரு காரணம் தான். தண்ணி வந்து வெளியில் போகாமல் அப்படியே நின்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அப்படியே தேங்கி நிற்கும். அப்புறம் வந்து கார்ப்பரேஷனில் வந்து அதை வந்து குத்தி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய அடைப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சடான்னு தண்ணியெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கருக்கு வந்து இந்த மாதிரியான எஸ்சுரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 358 ஏக்கர்ஸ் வந்து அடையாறு வந்து கடலில் கலக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி முகத்துவாரங்கள், கழிமுகத்துவாரங்கள் காணப்படுகிறது. இந்த சிற்றோடைகளும் காணப்படுகிறது. அதில் ஒரு 58 ஏக்கர்ஸ் மட்டும் தனியாக நாம் எடுக்கிறோம். அதை வந்து நாம் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம், ரீஹாபிலிட்டேஷன் பண்ண போகிறோம், ஈகோ ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம், சரிங்களா. இதை தான் வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் டைட்டிலில் நான் சொன்னேன், ரைட்டா. ஸோ அந்த 58 ஏக்கர்ஸை யார் பராமரிப்பிற்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசு இருக்கு இல்லையா, அது வந்து அது மட்டும் தனியாக இல்லாமல் அது ஒரு ஆர்கனைசேஷன் கூட சேருது. அது ஒரு ட்ரஸ்ட்டு, அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அறக்கட்டளை பேர் என்ன அப்படின்னா சென்னை ரிவர் ரீஸ்டோரேஷன் ட்ரஸ்ட், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் CRRT, சரியா. இந்த CRRT கூட தமிழக அரசு இணைந்து இந்த மாதிரியாக ஒரு ரீஸ்டோரேஷன், ஈகோ ரீஸ்டோரேஷன் ப்ரோக்ராமை வந்து பண்ணினாங்க. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் இது வந்து கிட்டத்தட்ட 2019 வருஷம் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 2020 டிசம்பரில் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அது சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாமே வந்து யூடியூப் சேனல்ஸில் நிறையா நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து இப்போதைக்கு நிறைவு செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு தித்திப்பான விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ அப்படி பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல நியூ
டைப் ஆஃப் பயோடைவர்சிட்டி, பல்வகைத்தன்மை வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? இந்த பல்வகைத்தன்மை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மேலே அந்த இடத்துல யாரும் குப்பை போடலை முதல்ல. சரிங்களா? ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. மற்றபடி வந்து முன்னாடி மாதிரி வந்து அடைச்சிக்கிட்டுலாம் இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது. அது போக பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பல்வகைத்தன்மை, என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல எஸ்டுராய்ஸ் அப்படிங்கிற ரீஜனில் வந்து புதிதாக வந்து வளர்ந்துருக்கிறது அல்லது அதனுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்பீஷீஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது அலையத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் மேங்க்ரோவ்ஸ் அப்படிம்பாங்க. அதில் 6 புதிய சிற்றினங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறது. அது போக 170 ஸ்பீஷீஸ் ஆஃப் லிட்டோரல், அதாவது கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு. சரிங்களா? அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக அங்கே அந்த இடத்துல இருக்குது. அதாவது 170 ஸ்பீஷீஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக காடு தான் இல்லையா? ஸோ காட்டில் தான் வந்து நிறைய ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இருக்கும், பல்வகைத்தன்மை. சரியா? உயிரி பல்வகைத்தன்மை வந்து காணப்படும். அதில் என்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் அதில் இருக்குதான்? ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ஸ். சரியா? ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்டினுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா TDFன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட். சரியா? தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளாக அந்த இடத்துல திகழ்கிறது அந்த சதுப்பு நில பகுதிகளில். சரியா? அந்த கழிமுக துவார பகுதிகளில். சரிங்களா? அது போக சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டம், அந்த இடத்துல ஈகோசிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக புதிய புதிய ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த இடத்துல உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதே போல் நிலைத்த தன்மை அப்படிம்பாங்க. இந்த சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது நிலைத்த சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா ரொம்ப லாங்கிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அதை ஈஸியாக யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சஸ்டைனபிளுக்கு எக்ஸாக்ட் மீனிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அனிமல்ஸ், என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் அதர் மேமல்ஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது. சென்னை அப்படின்னு எடுத்திங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து எல்லாமே பயங்கரமாக பிஸியில் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிஸியாக இருக்கும். நீங்கள் போய் நின்னீங்கன்னா குறுக்க முறுக்க ஏகப்பட்ட பேர் போயிட்டுருப்பாங்க. ட்ரெயின் போகும், ஆட்டோ போகும், பஸ்ஸு போகும், 2 வீலர் போகும், ஏன்னா ஏரோப்ளேன் உட்பட எல்லாமே போகுது. ஸோ அப்படி வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சென்னையில் நடுவில் இப்படி ஒரு இடம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி வெரி காம் பிளேஸ். இந்த பிளேஸ்க்குள்ளே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் அப்படின்றத நம்ம பேசணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்னென்னலாம் பாருங்கள். பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, வண்ணத்தி பூச்சிகள் இருக்கு இல்லையா அது, அப்புறம் பேர்ட்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது, ஆம்ஃபிபியன்ஸ் இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது இருக்குது, மேமல்ஸ் பாலூட்டிகள் இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி நிறைய டைவர்சிஃபைடு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மத்திய பகுதியில் ஒரு அடையாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது மத்திய பகுதின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரத்தில் கடற்கரை ஓரத்தில் அது காணப்படுகிறது. ரைட்டா? இப்போ இந்த அடையார் பூங்காவை வந்து நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சென்டராக நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய ஆலமரம் வந்து காணப்படுகிறது. சரியா? அடையார் பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது உள்ளே போய் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஏரியாவை வந்து அது கவர் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? அதே போல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அர்பன் ஈகோ ரெஸ்டோரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள், மிகச்சிறந்த உதாரணம் எதற்கு? இந்த நகர்ப்புற சூழல் மண்டல மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மாதிரியாக இந்த அடையாறு பூங்கா திகழ்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட தகவல். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.